வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது சூழலை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கட்டுரை. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூழல் என்பது மனித வாழ்வின் ஒரு அடிப்படை ஆதாரமாகும். ஆனால் மனிதர்களின் பேராசையும் கவனக்குறைவும் காரணமாக இன்று சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. தொழிற்சாலைகளில் புகை, வாகனங்களின் புகை, பிளாஸ்டிக் கழிவுகள், காடழிப்பு போன்றவை சூழல் மாசடைவதற்கான முக்கிய காரணியாக உள்ளன. இதன் விளைவாக வெள்ளம், வறட்சி, உயிரினங்களின் அழிவு, உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றங்கள் என்பன அதிகரித்து வருகின்றன. சூழல் மாசுபாட்டால் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. தூய காற்று கிடைக்காமல் சுவாச நோய்கள் பரவுகின்றன. நீர் மாசடைவதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. மேலும் பல உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க முதலில் மரங்களை நடுவோம். மரங்களின் ஆக்சிஜனை வழங்கி கார்பனீரொட்சைடை உறிஞ்சுகின்றது. இதனால் நாம் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று கிடைக்கின்றது. பிளாஸ்டிக்கை தவிர்த்து மாற்று பொருட்களை பயன்படுத்துவோம். நீரினை மிச்சப்படுத்தி மழை நீரை சேமிப்போம். மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தி சூரியனிலிருந்து பெறப்படும் மின்சாரத்தை ஊக்குவிப்போம். வாகனங்களின் புகையை குறைக்க பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம். தொழிற்சாலை கழிவுகளை நீருக்குள் கொட்டாமல் அதனை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவோம். சுற்றுச்சூழல் சட்டங்களை இயற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவோம். பள்ளிகளில் சுற்றுச்சூழல் கல்வியை அறிமுகப்படுத்தி குழந்தைகளை பழக்கப்படுத்துவோம். இயற்கையை அளவோடும் பாதுகாப்போடும் பயன்படுத்தினால் மட்டுமே நமது எதிர்கால சந்ததியினருக்கு சுத்தமான பசுமையான உலகத்தை வழங்க முடியும். ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து செயற்படுவோம். ஒவ்வொரு மரமும் உயிர், ஒவ்வொரு துளி நீரும் வாழ்வு. சூழலை பாதுகாப்போம், நம் பூமியை மீட்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.